எக்ஸை கண்டுபிடிக்கணும். என்னது -3 ஹோல் பிராக்கெட்ல 4x பிளஸ் 9 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு 21ங்கிறாங்க. இது நம்மளுடைய எக்ஸ் உடைய மதிப்பை காண்க. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இருக்கிற இந்த -3 டைரக்டா என்ன செய்யறோம், இங்க கொண்டு போறோம். 4x பிளஸ் 9 21 டிவைடட் பை -3. இதை அடிச்சா என்ன வரும், -7 கிடைக்கும். ஓகேவா? 4x பிளஸ் 9 ஈக்குவல் டு -7. ஓகேவா? இப்ப இருக்கிற இந்த 9 என்ன செய்யறோம், இந்தாண்ட கொண்டுட்டு வந்துக்கிறோம். 4x -7 -9. இது ரெண்டாவும் மைனஸ் மைனஸும் பிளஸ் ரெண்டுத்தையும் கூட்டிக்க வேண்டியதான். கூட்டினா 4x ஈக்குவல் டு -16. அப்புறம் x ஈக்குவல் டு -16 டிவைட் பை 4. அப்புறம் இது அடிச்சா என்ன ஆகுது, -4 வந்து எக்ஸினுடைய மதிப்பு. ஓகேவா? இது ஈஸியான சம்மு தான். பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா இந்த -3 இதை நேரம் இங்க கொண்டு வரும். இப்ப நீங்க இது இல்லாம என்ன செய்யலாம், உள்ள பெருகி போட்டாலும் ஆன்சர் ஒண்ணுதான் வரும். இப்போ இதையும் உள்ள பெருக்கினா என்ன, -12x. இதை பெருக்கும் போது -27. அப்புறம் -27 என்ன செய்யணும், அந்தாண்ட பெருகி கொண்டு போய் போட்டுக்கணும். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். போட்டாலும் அதே மாதிரிதான் எல்லா மாடலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இது வந்து இவரை இங்க கொண்டு போய் வகுத்து ஆன்சர் எடுக்கட்டும். -7 வந்தது. திரும்பி இருக்கிற 4x பிளஸ் 9 வந்து பிளஸ் 9 இங்க கொண்டு போறோம், -9 ஆயிடுது. -7 -9 கூட்டிக்கிறோம், -16 வந்துடுது. 4x அப்படி இருக்கு. இந்த 4 திரும்பி கொண்டு போறோம், -16 டிவைட் பை 4. ஏதோ ஒண்ணு சிம்பிள் மாறினா மைனஸ் தான், சேம் சிம்பிளா இருந்தாதான் பிளஸ். மல்டிபிளைக்கு ஏதாவது இது ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா அதே தான் இருக்கும். ஓகேவா? சேம் சிம்பிளா இருந்தா பிளஸ்ஸா போட்டுங்க, வேற சிம்பிளா இருந்தா மைனஸா போட்டுங்க. அவ்வளவுதான். இதை நீங்க இப்ப x ஈக்குவல் டு -4. அடுத்த சம் போடுங்க.